பிஸ்னஸ் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக மெட்ரோ சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ எக்கோ சிஸ்டமில் என்ன பேசுகிறாங்க, பிஸ்னஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா என்னெல்லாம் தேவையாக இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பரவலாக பேசப்படுற பேச்சுக்களில் இதுவும் நான் கேள்விப்படுறேன். அன்எத்திக்கல் எத்திக்கல்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும், எல்லா இடத்துலையும் இம்பார்ட்டண்ட்டான பவர்ஃபுல் கனெக்ஷன்ஸ் இருக்கணும், ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அப்புறமா நெட்வொர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் மனசாட்சியை அடற்கடையில் வச்சுட்டு வரவும் தெரிஞ்சிருக்கணும், இப்படின்லாம் பேசுகிறாங்க. பட் இதே கூட்டத்துக்கு நடுவில் நான் பார்க்குற பியூட்டிஃபுல் பிஸ்னஸ் பீப்புளும் இருக்காங்க. அவங்க எப்படி தெரியுமா யோசிக்கிறாங்க? இன்றைக்கி நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தால் என்னோடய மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன கிடைக்குமோ அதுலேருந்து கொஞ்சம் கூட எனக்கு இந்த பிஸ்னஸில் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னா அதுதான் நான் சக்ஸஸாக பார்க்குறேன். நேர் வழியில் போய் ஹார்ட் ஒர்க்கில் போய் இந்த நான் சொன்ன இதெல்லாம் எதுவுமே இல்லாமையும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுற எத்தனையோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் எனக்கு தெரியும். மன நிறைவாக இருக்காங்க. ஆனால் என்ன, அவங்களோட வளர்ச்சியை ஒரு கண்கூடா தெரியறதுக்கு ஒரு 10 வருஷம் எடுத்துருது. அந்த பொறுமை கண்டிப்பாக அவசியம். அந்த பொறுமை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.